பிரித்தானியாவுக்கு விடுமுறை முடிந்து திரும்பும் பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் பொருட்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டியூட்டி ஃப்ரீ கடைகளில் வாங்கியதாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை கொண்டு வருவது சட்டப்படி குற்றமாகும். இப்படியான விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு 5000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது வழக்கு தொடரப்படலாம் என அரசாங்கம் எச்சரித்துள்ளது. விலங்கு மற்றும் தாவர ஆரோக்கிய முகாமை இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சாண்ட்விச்கள், சீஸ், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, பச்சை இறைச்சி அல்லது பால் போன்ற பொருட்களை கொண்டு வரக்கூடாது என்று முகாமை தெரிவித்துள்ளது. இந்த பொருட்கள் பொதி செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது டியூட்டி ஃப்ரீ கடைகளில் வாங்கியிருந்தாலும் இந்த விதியிலிருந்து விலக்கு கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற நாடுகளில் இருந்து இறைச்சி மற்றும் பால் பொருட்களை பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக கொண்டு வருவது சட்டவிரோதமானது. ஆப்பிரிக்க ஸ்வைன் காய்ச்சல் மற்றும் கால்வாய் போன்ற ஆபத்தான வைரஸ்கள் பரவுவதை தடுக்கவே இந்த விதிமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் பொருட்களை சுங்க அதிகாரிகளிடம் கட்டாயம் அறிவிக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட பொருட்களை அறிவிக்காமல் கொண்டு வந்து சிக்கினால் அவை பறிமுதல் செய்யப்படுவதோடு மட்டுமன்றி கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் பாயும். இந்த வைரஸ்கள் இறைச்சி மற்றும் பால் பொருட்களில் பல மாதங்கள் வரை உயிர் வாழக்கூடியவை. இவை மனிதர்களை பாதிக்காது என்றாலும் கால்நடைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு பேரழிவாகவும் அமையக்கூடும். அதே சமயம் சில பொருட்களை கொண்டுவர அனுமதி உள்ளது. இறைச்சி அல்லது பால் கலக்கப்படாத ரொட்டி, ஃப்ரெஷ் கிரீம் இல்லாத கேக் வகைகள், பிஸ்கட், சாக்லேட் மற்றும் மிட்டாய் வகைகள் ஆகியவற்றை எவ்வித கட்டுப்பாடுமின்றி எடுத்து வரலாம். மேலும் இறைச்சி கலக்கப்படாத பாஸ்தா மற்றும் நூடுல்ஸ், பேக் செய்யப்பட்ட சூப் வகைகள், பதப்படுத்தப்பட்ட தாவர உணவுகள் மற்றும் மீன் எண்ணெய், மாத்திரைகள் போன்றவற்றை தாராளமாக கொண்டு வரலாம். பயணிகள் இந்த விதிகளை பின்பற்றி தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.